சூப்பர். இது என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகாது. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 350 வரும் per ஸ்கொயர் ஃபீட். 350 அப் டு உங்களுக்கு 650 வரை வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 இயர்ஸ் லைஃப் வரும். இது பாத்தீங்கன்னா 750 GSM வரும். ஒயிட் ஏன் ப்ரோமோட் பண்ணா உங்களுக்கு ஃபேடானால இதுல தேவைக்கு வாங்கி துருப்பிடிக்க வந்து எந்த சான்ஸ் வராது. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 350. ஃப்ரண்ட் எலிவேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். கார் பார்க்கிங், சிட் அவுட் கவர், டெரஸ் டீ பத்தி போட்டா கூட டீ பத்தாது. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேட் ஆயிருக்க ஆனந்தா ரூஃபிங் தான் வந்திருக்கோம். சோ நார்மலா ரூஃபிங் போடுறதுக்கும் இந்த டென்சில் ஷீட் வச்சு ரூஃபிங் போடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்க ஷீட். இத பத்தி நம்ம மண்ணாட கேட்க போறோம். வணக்கம், உங்க பேரு அப்படி உங்க கம்பெனி நேம் எங்க கட்ட லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. என்னோட பேரு வின்சென்ட். சரிண்ணா. ஆனந்தா ரூஃபிங் வாவுசி பார்க் கோயம்புத்தூர் லொகேட் ஆயிருக்கு. சூப்பர்ண்ணா. இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்? நம்ம வந்து இப்போ டென்சில் ரூஃபிங் வந்து ஒரு சைட்ல பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. சோ அதோட என்ன அட்வான்டேஜ், என்ன பிரைஸ் கொடுக்குறோம், என்னென்ன குவாலிட்டில இருக்கு எல்லாமே பார்த்தலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஷீட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருங்க. இது என்ன பர்பஸ் யூஸ் பண்றோம்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். கார் பார்க்கிங், சிட் அவுட் கவர், டெரஸ் ரூஃப் கவர், வாக்வே கவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகாது. ஹீட் சுத்தமா அப்சர்வ் ஆகாது. ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஃபங்கஸ் இந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகாது. அதெல்லாம் ஃபார்ம் ஆகாது. ஓகே. இது என்ன இதுதான் இது ஸ்பெஷாலிட்டினா இந்த ஃபேப்ரிக்ல டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு PVDF சொல்லி ஒரு கோட்டிங் இருக்கு. அது மெழுகு மாதிரி ஒரு கோட்டிங் வந்துரும். ஓகே. பாத்தீங்கன்னா ஷைனிங்கா இருக்கு பாருங்க. அதனால ஃபார்ம் ஆகாது. மழை வந்துட்டே இருந்தாலும் அந்த ஃபங்கஸ் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஓகே. நார்மல் ரூஃபிங் ஷீட்னா அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். ஆமா. அது சவுண்ட் ப்ராப்ளம் சவுண்ட் இருக்கு. ஆனா இந்த இதுல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கும் இதுக்கும் காஸ்ட் வைஸ் எந்த அளவுக்கு டிஃபரண்ட் இருக்கும்? காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 350 வரும் per ஸ்கொயர் ஃபீட். 350 அப் டு உங்களுக்கு 650 வரை வரும். அது என்ன டிபெண்ட்ஸ் அப்பான் தான் ஒவ்வொரு குவாலிட்டி பொறுத்து. குவாலிட்டினா ஏரியா, அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது ஒன் சைஸ்ல மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட்டர்ஃப்ளை மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபேப்ரிக் வந்து நிறைய கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறது இந்த ஷீட் தான். ஆமா. நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்கீங்க? எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல? நம்ம இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கும். 10 வருஷமா பண்ணிட்டு. ஆமா. அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க டென்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. நான் இந்த ஷீட் போட்டா எவ்வளவு லைஃப் வரும்னு சொல்லிருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 இயர்ஸ் லைஃப் வரும். 10 to 12 இயர்ஸ் லைஃப் வரும். இதுல பாத்தீங்கன்னா குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு SRF சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக் இருக்கு. சரிண்ணா. சியான் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அப்புறம் வந்து ஃபெராரி சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் சேட்லர் சொல்லிட்டு இருக்கு. சரிண்ணா. ஸ்டார்டிங் 350 ரூபாயில இருந்து ரேட் வைஸ் குவாலிட்டி டிஃபர் ஆயிட்டே இருக்கும். ஆமா ஆமா. ரேட் பிளஸ் வந்து உங்களுக்கு GSM இருக்கு, திக்னஸ் இருக்கு. சரிண்ணா. 650 ல இருந்து உங்களுக்கு 1200 வரை. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரேட். இது என்ன GSM? இது பாத்தீங்கன்னா 750 GSM வரும். 750. ஆமா. நல்ல குவாலிட்டியா போடுறோம். ஆமா, குவாலிட்டியானது. இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் பர்பஸ்க்கு தான் அதிகமா யூஸ் பண்றோம். 750 போதுமானது. இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 ல இருந்து அப் டு உங்களுக்கு 500 வரை சார்ஜ் பண்ணலாம். ஓகே ஓகே. ரொம்ப வெயில்ல இருந்தா சீக்கிரமா அந்த கலர் போறது இல்ல இது அதுக்காக நாங்க ஒயிட் ப்ரோமோட் பண்றோம். ஒயிட் ஏன் ப்ரோமோட் பண்ணா உங்களுக்கு ஃபேடானால இதுல தேவைக்கு வாய்ப்பு தெரியாது. ஆமா. இதே கலர்னா ஒரு 5 to 5 years 6 yearsல அந்த ஃபேட்னஸ் தெரியும். இதுல வந்து அந்த தெரியாது. அதனால வந்து ஒயிட்னால உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதுக்காக நாங்க ஒயிட் தான் அதிகமா ப்ரோமோட் பண்றோம். ஓட்டை ஆகுற பிரச்சனை அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸ் வராது. இன்ஸ்டாலேஷன்லாம் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? இன்ஸ்டாலேஷன்லாம் நம்ம பீடிங் அலுமினியம் பீடிங் வச்சு அதுல நம்ம ஸ்க்ரூ போட்டு தான் லாக் பண்றோம். ஓகே. அதனால உங்களுக்கு எந்த ரஸ்ட் ஆகுறது, ஏன்னா எக்ஸீல பண்ண மாதிரி அலுமினியத்தை பண்ணனால உங்களுக்கு ரஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியே தாங்கும். ஆமா, அப்படியே கிடக்கும். உங்களுக்கு ரஸ்ட் ஆகுது, அது துருப்பிடிக்க வந்து எந்த சான்ஸ் வராது. இப்போ ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம், இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இத பத்தி என்ன டீடைல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா சொல்லிருங்க என்ன சைஸ்க்கு போட்டுருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்க. சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து L ஷேப்ல போட்டிருக்கோம். சரிண்ணா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 70/8, அதுக்கு வந்து 35/8 போட்டிருக்கோம். டோட்டலா பாத்தீங்கன்னா 100x8 போட்டிருக்கு. 108 ஸ்கொயர் ஃபீட். ஆமா. அது 100 அடிக்கு 8 அடி அகலத்துல போட்டுருக்கு. சரிண்ணா. இதான் பாத்தீங்கன்னா மேல தெரியுது பாருங்க. ஸோ கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா. இது என்ன குவாலிட்டியில போட்டிருக்கீங்கன்னா? நம்ம வந்து 750 GSM. அதாவது GSMங்கிறது எப்படின்னா நம்ம வந்து 1 மீட்டருக்கு இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி வெயிட் போட்டா அந்த கிராம்ஸ் இருக்கு. அதுக்காக தான் நம்ம 750 GSM அப்படின்னு அந்த இதுல 1000 வரைக்கும் இருக்குங்களா? ஆமா, 1200 வரை இருக்கு. இது நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா குவாலிட்டியா தான் போட்டிருக்காங்க. 350 ல இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா. அந்த ஃபேப்ரிகேஷனோட பிளஸ் அந்த இதுவும் வந்துருங்களா? ஆமா, பெயிண்டிங் எல்லாம் சேர்ந்து இன்க்ளூடிங் எல்லாமே சேர்ந்து வந்துரும். ஃபுல்லா அந்த செட் எல்லாமே சேர்த்தா சொல்றீங்க. 350. அதாவது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 350. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒத்த டாப் போறது, அதாவது ஒன் சைடு ஸ்லோப் இல்ல இந்த மாதிரி சிம்பிளா பண்ற அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து 350. இல்ல ரொம்ப கொஞ்சம் இதா வேணும், கொஞ்சம் ரொம்பவே எப்படின்னா லைக் பட்டர்ஃப்ளை மாதிரி இல்ல வேவ்ஸ் மாதிரி ஃபேப்ரிகேஷன் பண்ணி இந்த மாதிரி ஃபேப்ரிக் போட்டு வரணும் அப்படின்னா ஒரு 500 550 அந்த ரேஞ்சிலே வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா செட்டோட தான் அப்படியே சொல்றாங்க. ஃபுல்லாவே அவங்களே வந்து ஆள் கூட்டிட்டு வந்து ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ உங்கள்ட்ட புக் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்னா? நம்மள என்ன அதான் நம்மள கான்டாக்ட்ல ஃபோன் பண்ணி பேசுவாங்க. சோ ஆர்டர் ஓகே ஆச்சு அப்படின்னா ஓகே அவங்களுக்கு வந்து 70% அட்வான்ஸ். சரிண்ணா.
70% அட்வான்ஸ் எப்படின்னா ஃபேப்ரிகேஷன் பண்ணுவான். ம். ரெண்டாவது வந்து இந்த ஃபேப்ரிக் தான் காசு கூட. 50%னா அதுல 35% ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் பண்ணி. அதனால வந்து நாங்க வந்து 70% அட்வான்ஸ் தான் வாங்குறது. நார்மலா நம்ம ஜிஎஸ்டி இருக்கலாம் நம்ம 50% அந்த மாதிரி வாங்குறோம். ஓகே. டென்சிலுக்கு போகும்போது நம்ம 70% அட்வான்ஸ் வாங்குறோம். ஒன்ஸ் அட்வான்ஸ் வாங்கினா மெட்டீரியல் கொண்டு வந்து இறக்கிடுவோம். இறக்கிட்டு கையோட நம்ம ஒரு 5 to 6 டேஸ்ல பெரிய பெரிய ஏரியானா 5 to 6 டேஸ்ல உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருவீங்க. ஆமா முடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கு ஃபேப்ரிக் எடுக்கிறதுக்கு அது தனியா ஒரு 2 டேஸ் டைம் ஆகும். எடுத்துட்டு அப்புறமா ஒன்னு ஃபேப்ரிக் மாதிரி லே பண்றாங்க. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா எவ்வளவு நாள்ல நீங்க ஃபினிஷ் பண்ணி கொடுப்பீங்க? மேபி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து 1 மந்த் கூட ஆகலாம். 1 மந்த் கூட ஆமா. மீடியமானதுன்னா உங்களுக்கு 12 டேஸ் 12 to 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகும். 2 வீக்ஸ். நார்மலா 20/20 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5 to 6 டேஸ் ஆகும். வர்க் வந்து பக்காவா இருக்கும். பக்கா ஃபினிஷ் இருக்கு. நீங்களே பாக்குறீங்கல்ல. ஆமா. ஃபுல்லாவே தெரியும் பாருங்க. நல்லா சூப்பரா போட்டிருக்காங்க. இன்னும் அந்த சைடு பாத்தீங்கன்னா போடணும். ஒரு சைடு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த சைடு போடுவாங்க. இதுலதான் பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வரும் ஃபுல்லா. இங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் அந்த மெட்டீரியல் வரும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? ஆக்சுவலா அந்த சொன்ன 100/8 சொன்னல, 70/8 முடிச்சிட்டாங்க. சரிண்ணா. இந்த பக்கம் 30/8 பாருங்க. அதுக்கு வந்து அந்த ரோப் போட்டு தான் நம்ம இது லே பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபேப்ரிக். சரிண்ணா. நல்லா ரோப் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து ரோப் செட் பண்ணி இழுத்து அங்க வந்து ட்ரில் பண்ணலாம். ஆமா, டைட் பண்ணிட்டு அப்படியே அலுமினிய பீடிங் வச்சு அப்படியே ட்ரில் பண்ணிடுவாங்க. சூப்பர் சூப்பர். இங்க வந்து அலுமினிய பீடிங் வச்சு ஆல்ரெடி பண்ணோடே இருக்கு. அப்படியே கண்டிப்பா ட்ரில் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருவீங்க. ஆமா, செட் பண்ணி வச்சிருவோம். செட் பண்ணி வச்சிட்டு அப்புறம் ஃபைனலா இது பண்ணிட்டு லாஸ்டா தான் ஃப்ரண்ட்ல மட்டும் டைட் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு டோட்டலாவே எல்லா ஏரியாவும் டெம்பர் ஆயிரும். டெம்பர் இருந்தா தான் பாக்குறதுக்கு லுக் வைஸ் பாக்குறதுக்கு இருக்கும். ஏதாவது ஃபயர் பட்டா அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகுமா? இது என்னதுன்னா, இப்போ எல்லா மெட்டீரியலையும் யூஸ் கம்பேர் பண்ணாமல இது வந்து பெஸ்ட் ஒன் டென்சிலுங்கிறது. அதாவது நம்பர் ஆஃப் பைப் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைப் கம்மியா பிடிக்கும். ரெண்டாவது இது லுக் வைஸ் பாக்குறது நல்லா இருக்கும். இது என்னன்னா ஃபயர் ஹீட்டான ஃபேப்ரிக் தான். இது என்னன்னா இப்போ தீய பொறி போட்டா கூட தீ பத்தாது. அதுதான் அந்த கங்கு கலைஞ்சுன்னா அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும். அதாவது ஓட்டையாயிரும். ஆனா ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த ஏரியா மட்டும் ஓட்டையாயிரும். அதாவது ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி அப்படியே அந்த இடத்துல முடிஞ்சிடும். ஆமா. ஆனா இதை பத்தின ஒரு நாலேஜே இருக்காது நிறைய பேருக்கு. போடலாமா வேணாமா நிறைய டவுட் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா? அவங்க என்ன சொல்லணும்னா, ஜஸ்ட் அவங்க ஒன்ஸ் அவங்க வந்து இதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் அது ரிசல்ட் தெரியும். சரிண்ணா. அதனால இப்போ அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனா இருக்கட்டும், இல்ல கார் பார்க்கிங்கா இருக்கட்டும், டெரஸ் ரூஃபிங்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். ஓகே. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். லைஃபும் பாத்தீங்கன்னா ஒரு 11 இயர்ஸ் அந்த மாதிரி நல்லாவே இருக்கும். ஆமா, 12 அப் டு உங்களுக்கு 15 இயர்ஸ் வரை இருக்கும். இது ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து 2 சைடு பிவிடிஎஃப் கோட்டிங் இருக்கனால உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. சரிண்ணா. எல்லாம் வந்து 5 months ஒன்ஸ் தண்ணியில வாஷ் பண்ணிட்டா போதும். அதாவது மழை வரும்போது ஃபார்ம் ஆகும். அது மட்டும் மத்தபடி ஒண்ணு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். ஆமா, மெயின்டெனன்ஸ் தான். ஹீட்டும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள இறங்காது. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எதா இருந்தாலும் தாங்கும். நல்லா லுக் வைஸ் சூப்பரா இருக்கும். லுக் வைஸ் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான். ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.